வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் ஏழைகளுக்கு வேட்டி, சேலை, நலிந்த கழகத்தினருக்கான உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதில் குழு உறுப்பினர்கள் காந்தி, ஆறுமுகம், இளம்பருதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை நேரு உள் விளையாட்டரங்கில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தமிழக காவல்துறையினருடன் இணைந்து தன்னார்வ அமைப்பினர் நடத்தினர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்வினை காவல்துறை இணை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் நேரு கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி கிருஷ்ணகுமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர். தமிழகத்தில் போதை பழக்கத்தை முழுவதுமாக ஒழிக்க காவல்துறையும் அரசும் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், மாணவர்கள் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். Nehru Group of Institutions Marathon 2025 ஊக்கம் வந்து ட்ரக் ஃப்ரீ கோவை கன்செப்ட் அந்த மெசேஜ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் சேர்ந்து நடத்துகிற இந்த பெரிய இனிஷியேட்டிவ் இன்றைக்கி வந்து பெரிய இடத்துல ஸ்டார்ட் பண்ண மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டிசி வந்து அது ஒஃபிஷியலி இனாக்ரேட் பண்ணனால வி ஆல் சோ ஹாப்பி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நாச்சிபாளையத்தில் சேலம் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சேலம் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஹரிராமன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் சக்தி கேந்திராவை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்ச்சிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் ராஜசேகர், எடப்பாடி மண்டல தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 400க்கும் மேற்பட்ட சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பொங்கல் வைத்து வழிபட மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறை உதவியுடன் வட்டாட்சியரிடம் அனுமதி கேட்டுள்ளனர். அங்கு அனுமதி மறுத்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் ஏராளமான மக்கள் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியரை கண்டித்தும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் இருந்த கேமராக்களை உடைத்து கொள்ளையர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள், பணம், ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சில தினங்களுக்கு முன்பு கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள மதுபான கடையில் இதேபோன்ற திருட்டு சம்பவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த காரைக்காலில் கடலோர காவல் நிலையத்திற்கு சொந்தமான ரோந்து படகை காவல்துறை அதிகாரி சத்தியசுந்தரம் ஆய்வு செய்தார். 7 ஆண்டுகளாக பழுதாகி இருந்த படகு காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா முயற்சியில் சீர் செய்யப்பட்டது. இதையடுத்து சோதனை ஓட்டம் முடிந்து தயார் நிலையில் இருந்த ரோந்து படகில் சத்தியசுந்தரம், லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கடலுக்கு சென்று ஆய்வு செய்தனர். தருமபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் மன்னர் அதியமானால் கட்டப்பட்ட தட்சிணாகாசி கால பைரவர் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் அஷ்டமி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு யாகம், அபிஷேகம் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் கால பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் அவினாசி லிங்கத்தில் 4 மையங்களில் யுபிஎஸ்சி தேர்வு நடைபெறுகிறது. இதில் 1535 பேர் தேர்வு எழுதினர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டனர். தேர்வு எழுத வரும் அனைத்து தேர்வர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தேர்வுக்கு தாமதமாக வந்தவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாததால் தேர்வர்கள் தேர்வு எழுதாமல் திரும்பி சென்றனர். தருமபுரியில் 23வது ஆண்டாக ஓணம் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் சமாஜப் தலைவர் கிருஷ்ணன் உன்னி தலைமை தாங்கினார். இவ்விழாவில் முன்னதாக சமாஜப் பெண்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து பல வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் இட்டு அனைவரையும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கேரள பாரம்பரிய உணவு பரிமாறப்பட்டது. இதில் உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் கைலாஸ்குமார், தொழிலதிபர், முன்னாள் அரிமா மாவட்ட ஆளுநர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் துணைத் தலைவர் நாராயணசாமி, இணைச் செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூரில்
சாத்தனூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் பெரியமலை வேடியப்பன் கோவில் அருகே அதே கிராமத்தைச் சேர்ந்த முனிஸ் என்பவர் மாடுகளை காட்டில் ஓட்டிவிட்டு முகம் கழுவ ஆற்றில் இறங்கினார். அப்போது எதிர்பாராத விதமாக முதலை முனிஸை கடித்து இழுத்து சென்று நீரில் மூழ்கடித்தது. இதனால் முனிஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த கந்தன் சாவடியில் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை நலச்சங்கம் சார்பில் இம்மானுவேல் சேகரானாரின் 68வது குரு பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சந்தன பிரியா கலந்து கொண்டு இம்மானுவேல் சேகரனாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் குரு பூஜையில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேலை, எவர் சில்வர் பாத்திரம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெரு நாய்களால் நோயாளிகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். பழனியில் பெரியப்பா நகரில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இந்நிலையில் அருகே இருந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் தீப்பொறிகள் குப்பைகள் மீது விழுந்த நிலையில் தீ வேகமாக பரவி முழுவதும் எரிந்தது. பின்னர் நகராட்சி மற்றும் தீயணைப்பு தண்ணீர் லாரிகள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதையடுத்து அப்பகுதியில் புகை மண்டலமாக காணப்பட்ட நிலையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மூச்சுவிட சிரமம் அடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கச்சேரி தெருவில் புதிதாக திறக்கப்பட்ட ஆப்பிள் வணிக வளாகத்தை வேளாண் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் நிறுவனத்தின் முதல் தளத்தை MRK கல்வி குழுமங்களின் தலைவர் MRKB கதிரவன் ரிப்பன் வெட்டி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் முகமது இக்பால், அம்ஜத் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பார்வையிட்டார். பின்னர் அவர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் அன்பாக வழங்கிய புத்தகங்களை பெற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழகத்தில் அண்ணா, பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி, பெருமையோடு நான் புத்தக வாசிப்புக்காக தான் பல இடங்கள்ல முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை, கலைஞர் நூலகத்தை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதை தாண்டி பல பகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலக்கிய வாசிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 39வது அமைப்பு தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைவர் தசரதன், செயலாளர் தயாநிதி, பொருளாளர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் சங்க கொடி ஏற்றப்பட்டு சங்க நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டனர். இதையடுத்து பெரும்பேர் கண்டிகை முதியோர் இல்லத்தில் மதிய அறுசுவை உணவு வழங்கினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பொறுப்பாளர் அமுத பாரதி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் கூட்டத்தில் பொறுப்பாளர் பேசிய போது, வருகின்ற 17ஆம் தேதியில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா நமது குடும்ப விழா என்று கூறினார். தொடர்ந்து கட்சி பணிகளை குறித்து உரையாடினார். இந்த கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் சதீஷ், நகர கழக துணை செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அயப்பாக்கத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த மருத்துவ பிரிவு அதிகாரிகள் மக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையுடன் வளைகாப்பு நடத்தினர். பின்னர் திருவள்ளூர் மாவட்ட மேற்பார்வையாளர் கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் வீல் சேர், செயற்கை கால் உள்ளிட்டவை வழங்கினர். இதையடுத்து வீல் சேர் வண்டியை பெற்ற ஒரு பெண் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூலம் தனக்கு இப்போது கால்கள் கிடைத்தது போல் உள்ளது என உணர்ச்சி பொங்க கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பில் விருத்தாச்சலம் சரக ஆய்வாளர் பிரேமா முன்னிலையில் 3 ஏழை எளிய தம்பதிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் 3 தம்பதிகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் 80,000 மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் 4 தம்பதிகளுக்கு பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் திருமணம் நடைபெற்றது. பின்னர் திருமணம் முடிந்து மணமகளுக்கு தேவஸ்தானம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கினர்.
இதையடுத்து பழனி முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் திருமணம் நடத்தி வைத்ததற்கு மணமக்கள் நன்றி தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் மாவட்ட சிவனடியார்கள் குடியேற்றம் திருமுறை நன்னெறி சங்கம் சார்பில் திருவாசகம் முற்றோதுதல் பெருவிழா நடைபெற்றது. இதில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து கைலாய சிவகணபதி வாத்தியங்கள் முழங்க மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த தாமோதர அடிகளார், பழனி பாட்டி ஆகியோர் திருவாசக முற்றோதுதல் நிகழ்வினை நடத்தினர். இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தெய்வ திரு சீர்வளர்சேர் சாந்தலிங்கம் ராமசாமி நூற்றாண்டு விழா ஹரிதா மகாலில் திருக்கைலாயம் பரம்பரை கண்ட சந்தானம் திரு பேருராதினம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் தமிழ்நெறி வழிபாட்டு செம்பல் கைலை புனிதர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் தலைமையில் இறை வணக்கம் மற்றும் 100 கிராமங்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், ஆதி சிவபிரகாச சுவாமிகள், அருள்பணி மன்ற உள்ளிட்டோர் தொடர்ந்து சிவனடியார்கள் 100 பேருக்கு குரு பூஜை செய்து வழிபாடு தீட்சணை வழங்குதல், நூல் வெளியீடு போன்ற உலக நலன் வேண்டி கூட்டு வழிபாடு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிவனடியார்கள், ஆதீனங்கள், பல்வேறு கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டையில் துறைமுக பொறுப்பு கழக பள்ளி அமைந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த 2000-2003 வரை பயின்ற மாணவர்கள் மறு சந்திப்பு நடத்தினர். அப்போது தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை மாணவர்கள் நடனமாடி வரவேற்று ஆசீர்வாதம் வாங்கினர். ஒருவர் மீது ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்ட பின்னர் பள்ளியில் NCC மாஸ்டராக பணியாற்றியவர் உயிரிழந்ததால் அவரை AI தொழில்நுட்ப வசதியில் பேசுவது போல எடுத்த வீடியோவை கண்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உணர்ச்சி பொங்க கண்ணீர் வடித்தனர். மேலும் மறு சந்திப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் பள்ளியில் படித்த உணர்வை தருவதாக கூறினர். தேனியில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் வியாபாரி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த சண்முக சுந்தரத்தை சார்ந்த கோவிந்தராஜ் என்பவர் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். பிஸ்கட் வியாபாரியான இவர் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது யோசுவா என்பவர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் கோவிந்தராஜின் இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட கோவிந்தராஜ் காவல்துறையினரால் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் கிராம மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழாவை கொடியேற்றி துவங்கி வைத்த செல்வ பெருந்தகை, பாஜக ஆட்சியில் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு பறிமுதல் செய்கிறது என்றும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.